இவருடைய ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா கருத்த உடலில் வெள்ளப்புள்ளிகள், கருத்த உடலில் வெள்ளப்புள்ளி தான் இவருடைய ஷேப். யாழ்ப்பாணம் எல்லா வடக்கு பகுதிகளிலும் சரி, கொழும்புல சரி, கண்டி மாவட்டத்தில் சரி, எல்லா இலங்கையிலுமே ஒரு அந்த வைரஸுக்கு பேர் வந்து ஆபோ வைரஸ். மிகவும் சின்னது. இவற்றை வேலை வந்து இதால் உயிரிழப்பு ஏற்படுற சான்ஸ் வந்து கூட மற்ற காய்ச்சல்களோட ஒப்படைக்க மாரி காலம் ஆரம்பிச்சிட்டுது. டெங்கு பார்க்குறதுக்கு வீடுகளுக்கு போனால் மக்கள் செய்கிற வேலை விளக்கு மாற்ற தூக்குறது. இது எல்லாருக்குமே ஒரு சிரிப்பாக இருக்கும். நான் அந்த டெங்குவை காவி செல்லுகின்ற அந்த நுழம்புகள் 2 வகை இருக்குது. ஈடிஸ் வகை தான், ஈடிஸ் எஜிப்டா, ஈடிஸ் அல்போபிக்டஸ் என்று இருண்ட பின்னணியுடைய சிறிய நீர்த்தேக்கங்கள். நான் சொல்கிறது என்னன்னு சொன்னால், இந்த டயர்கள், கோம்பைகள், சிரட்டைகள், நீங்கள் வடக்கு பகுதிகளில் வந்தால் மட்டும் எல்லா பக்கமும் பத்தைகளை மக்கள் வெட்டுவார்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். தென்பகுதியில் போனால் இந்த உயர புல்லு நிற்கும். அப்போ அங்கே டெங்குகள் ஒன்றும் வாரையிலையோ, வெளிநாட்டில் நீங்கள் இருப்பீங்க, இங்கே காணிகள் வந்து சொந்தக்காரர்கிட்ட கொடுக்க பராமரிப்பற்றிருக்கும். அப்போ பற்றைகள் வளரும். அப்போ எல்லாருக்கும் கொண்டு வந்து அதில் இப்போ குப்பை ஒட்டுங்க. கதைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாக்ஸ் பண்ணி அடிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பாக்ஸ் பண்ணி அடிக்க தான் அது நுழம்பும் வந்து எங்களை மனிதர்களை மாதிரி ஒரு பக்கத்தால் புகையடிக்குதுன்னா இன்னொரு பக்கத்தாலே ஓடும். அதாவது ரெக்டோ ஓபிட்டல் பெயின் என்று சொல்லப்படுறது. கண்ணுக்கு பின்னால் யோசிச்சு பாருங்க, என்னுடைய கண்ணை யோசிச்சு பாருங்க, அது நான் கற்பனை பண்ணி தான் நீங்கள் பார்க்கணும். அதுக்கு பின்னால் ஒரு ஊசியாலை குத்தினால் எப்படி உணர்வு இருக்குமோ அந்த அநேகமான நாட்கள் போனோன்னு சொல்கிறது. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற கழிவு வாய்க்கால் அதை போய் பாருங்க முதல். அதுக்கு பிறகு எங்களை விட்ட வாரியலண்டு நான் அடித்து சொல்லுவேன். அதுக்குள்ள டெங்கு நுழம்பு பெருகாதுண்டு. அப்போ நீங்கள் யோசிக்க போகிறீங்களா, ஏன் பிஹெச்ஏ அப்படி சொல்கிறீங்களா? அது வந்து ஸ்மால் வாட்டர் கலெக்ஷன் இல்லை, அது ஒரு லார்ஜ் வாட்டர் கலெக்ஷன். அது ஓடுற தண்ணி விரைவாக வைத்தியசாலைக்கு மேக்சிமம் 2ஆம் நாளே போகிறது தான் பெட்டர் என்று நான் ஆலோசனை சொல்லுவேன். இதை விட நல்லாக ஓய்வெடுக்க வேணும். ஒரு ஆளுக்கு வந்து டெங்கு வருது, அவர் வைத்திய காலத்தில் வந்து மாடுகளை வெளியில் கட்டி வளர்ப்பினுமா. வெளியில் மாடுகள் கட்டினுண்டா வீட்டில் எங்களுக்கு நுழம்பு அடிக்காதேனுண்டா. தமிழ் லெந்தரன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஒரு அற்புதமான காணொலியில் நான் இன்றைக்கு உங்களை சந்திக்கிறேன். இந்த காணொலியும் உயிர் சம்பந்தப்பட்ட காணொலி. எனவே காணொலி இறுதி மட்டும் வடிவாக பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த தகவல்களை உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய சுற்று வட்டாரங்களுக்கு பகிர்ந்து விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாரி காலம் என்றாலே இலங்கை உட்பட யாழ்ப்பாணம் எல்லா வடக்கு பகுதிகளிலையும் சரி, கொழும்புல சரி, கண்டி மாவட்டத்தில் சரி, எல்லா இலங்கையிலையுமே ஒரு காய்ச்சல் ஃபேமஸாக இருக்கும், டெங்கு காய்ச்சல். இந்த டெங்கு காய்ச்சலை பற்றி ஒரு விழிப்புணர்வு நான் ஆரம்ப காலத்தில் விட்டுருந்தேன்னா சில பேர் இந்த காணொலியை பார்த்தாக்கள் இருப்பின, முகம் தெரிஞ்சாக்கள் கண்டுபிடிப்பீங்க. இப்போ அந்த காய்ச்சலை பற்றி தான் ஒரு அப்டேட் சொல்ல போகிறேன். விழிப்புணர்வு இது வந்து நீங்கள் வேறு இடத்தை இப்படி கேட்டிருக்க மாட்டீங்கள். அவ்வளவு எல்லாருக்கும் விளங்குற மாதிரியாக லோக்கலாக உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறேன். இந்த டெங்கு காய்ச்சல் சாதாரணமாக ஈவன் COVID-19 விட பாரதூரமானது. ஏனென்று சொன்னால் இதால் உயிரிழப்பு ஏற்படுற சான்ஸ் வந்து கூட மற்ற காய்ச்சல்களோட ஒப்படைக்க மாரி காலம் ஆரம்பிச்சிட்டுது. எந்த ஒரு பிரச்சனையும் வந்தா பிறகு பார்க்குறத விட வருமுன் காக்கிறது தான் பெட்டர். அதுதான் எங்களுடைய வேலையும். எனவே இந்த டெங்கு காய்ச்சலை பற்றின ஒரு விழிப்புணர்வை சொல்ல போகிறேன். இந்த காணொலியை பார்க்குற எல்லாரும் நீங்கள் இந்த காணொலி இறுதி வரைக்கும் பார்க்குற மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கு என்ன செய்து விட போகிறீங்கள், பகிர்ந்து விட போகிறீங்கள். நாங்கள் உட்பட நிறைய கள உத்தியோகத்தர்கள் டெங்கு பார்க்குறதுக்கு வீடுகளுக்கு போனால் மக்கள் செய்கிற வேலை விளக்கு மாற்ற தூக்குறது. இது எல்லாருக்குமே ஒரு சிரிப்பாக இருக்கும். நாங்கள் போனோன்னே விளக்கு மாற்ற தூக்கிட்டு முத்தங்கூட்டிட்டு பிஹெச்ஐ நாங்கள் எல்லாம் நீட்டாக இருக்கிறோம் என்ற ஒரு மக்களின் விழிப்புணர்வு. சருகுகள், குப்பைகள் இதுகளைத்தான் நாங்கள் டெங்கு தரிசிப்பில் பார்க்க வாரது என்ற ஒரு விழிப்புணர்வு இற்ற வரைக்கும் தான் இருந்து கொண்டு இருக்குது. எனவே இந்த டெங்கு காய்ச்சலுக்கும் இந்த விளக்கு மாற்ற தூக்குற கம்பெனிக்கும் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. எனவே காணொலிக்க போவோம். அருமையானது ஒரு காணொலி இறுதி வரைக்கும் பாருங்கள். இந்த டெங்கு காய்ச்சல் என்னத்தால் வருது, இந்த இதுக்கும் மனுஷனுக்கும் என்ன சம்பந்தம், இதில் நுழம்பு என்ன விதத்தில் சம்மந்தப்படுறார், என்னென்ன இடங்களில் இந்த டெங்கு பெருகும் என்றதை பற்றியெல்லாம் கிளியராக சொல்ல போகிறேன். முதலாவதாக பார்ப்போம். எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி அதில் 3 விஷயம் சம்மந்தப்பட்டிருக்கும். நோய் முக்கோணம் என்று சொல்லுறது. அதில் அந்த 3 விஷயம் சம்மந்தப்பட்டிருக்கும். ஏஜென்ட், ஹோஸ்ட், என்வைரன்மெண்ட். ஏஜென்ட் என்றது அந்த நோயை உருவாக்குற நோய்க்காரணி, ஹோஸ்ட் என்றது விருந்து வழங்கி, என்வைரன்மெண்ட் என்றது சுற்றாடல். இந்த டெங்குவை பொறுத்தவரையில் நோயை உருவாக்குறது நாங்கள் பாடசாலையில் சரி டெங்கு என்னத்தால் வரும் என்று கேட்டால் எல்லாரும் சொல்கிற பதில் நுழம்புன்னு சொல்லி அந்த ஆன்சர் போல் நுழம்பு இங்கே என்ன விதத்தில் செல்வாக்கு செலுத்துகிறார் என்றதை கொஞ்சத்தால் பார்ப்போம். ஏஜென்ட் என்றது யாருன்னா அந்த டெங்கு காய்ச்சலை ஏற்படுத்துகிற ஒரு ஆள் யாருன்னு சொன்னால் அது ஒரு வைரஸ். அந்த வைரஸுக்கு பேர் வந்து ஆபோ வைரஸ். மிகவும் சின்னது. இவற்றை வேலை வந்து டெங்கு காய்ச்சலை ஏற்படுத்தும். எல்லா சின்ன பிள்ளைக்குமே ஈவன் 10ஆம் ஆண்டு படிக்கிற ஆளுக்கு கூட தெரியும். வைரஸால் வார நோய்களுக்கு வந்து சாதாரணமாக மருந்து கண்டுபிடிக்கிற கஷ்டம். என்னென்னு சொன்னால் அவர் தன்னுடைய வெளியில் இருக்கிற புரத உரையை அடிக்கடி மாற்றுறதால அவர் இந்த வடிவத்தை இனங்கண்டு அந்த அதாவது மருந்துகள் வேலை செய்கிறது கஷ்டம். எனவே அது இதுக்கும் பொருந்தும். HIV உட்பட எல்லா விஷயத்துக்குமே இந்த
வைரஸுகளுக்கு மருந்து கண்டுபிடிக்கிற கஷ்டம். டெங்குவுக்கும் எங்களுக்கு பிரச்சனை அதுதான். இந்த ஆபோ வைரஸால் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வைரஸால் வரதான் எங்களோட பிரச்சனை. இவர் தான் இந்த நோயினுடைய நோய்க்காரணி. இப்போ பிரச்சனை என்னென்னு சொன்னால், விருந்து வழங்கி யாருன்னு சொன்னால் மனிதன் களத்துக்கு உள்ளுக்கு போய்த்தான் இந்த டெங்குவை ஏற்படுத்துகிற ஆபோ வைரஸ் வந்து வளரப்போகிறார். அதனால் மனிதனுக்கும் இந்த ஏஜென்ட்டுக்கு இடையிலே ஒரு புரோக்கராக தொழிற்படுற ஆள் தான் யாருன்னு சொன்னால், அந்த டெங்குவின்ற அந்த வைரஸுவை காவியந்து மனிதனுக்கு விடுற ஆள் தான் யாருன்னு சொன்னால் யாருன்னு நினைக்கிறீங்கள்? அவர் தான் நுளம்பு. எதனால தான் சொல்கிறது, எப்பவும் ஏஜென்ட்டுக்கும் ஹொஸ்ட்டுக்கும் இடையில வந்து வெக்டர் வரும் காவி, அந்த காவி தான் இவர். யாருன்னு சொன்னால் இல்லா நுளம்பும் இல்லை. அநேகமான மக்களுக்கு இற்றை வரைக்கும் தெளிவில்லை இந்த வெக்டரை பற்றி, அதாவது இந்த காவியை பற்றி நிறைய தெளிவில்லை. அதனால் வடிவாக விளக்கமாக வீடியோக்கள் உதாரணத்தோடு சொல்லித்தர போகிறேன் உங்களுக்கு. இந்த டெங்குவை காவி செல்லுகின்ற அந்த நுளம்புகள் 2 வகை இருக்குது. ஈடிஸ் வகை தான், ஈடிஸ் எஜிப்டா, ஈடிஸ் அல்போபிக்டஸ் என்று 2 வகை இருக்குது. இது என்ன மாதிரி இடங்களில் பெருகுவினம், எத்தனை மணிக்கு கடிப்பினம், எத்தனை மணிக்கு பரப்பினம், என்ன மாதிரியான அவர்கள் இந்த பிஹேவியர்கள் எல்லாம் சொல்ல போகிறோம். ஏன்னு சொன்னால், ஒரு ஆளை நாங்கள் அழிக்க வேணும் என்று சொன்னால் அவர் எத்தனை மணிக்கு போகிறார், எத்தனை மணிக்கு வாரார், எப்போ வலிக்கிறார், யார் யாரோட பழகிறார், எங்கே தங்குறார் என்று தங்கினா தான் அவரை போட்டு தள்ளுறதுக்கு தகவல்கள் திரட்டுவார்கள். புலனாய்வு குழு, அப்படி வேறு விஷயங்கள் இருக்கும். இதே மாதிரி இந்த நுளம்பையும் வந்து நாங்கள் அழிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. ஏன்னு சொன்னால், நீங்கள் யோசிக்கலாம், என் நிறுவனம் அந்த கிருமியை அழிச்சிட்டா போச்சேன்னு. அதுதான் அழிக்கவே முடியாது. ஏன், டெங்கு வந்து ஒரு வைரஸால் வர நோய் என்றபடியால் இந்த ஆபோ வைரஸை அழிப்பது கடினம். அது தன்னுடைய வடிவத்தை அடிக்கடி மாற்றிக்கொள்ளும். இப்போ பிரச்சனை எங்களுக்கு இந்த புரோக்கராகிய ஈடிஸை போட்டு தள்ள வேணும். அப்போ அவருடைய வடிவம் வந்து நாங்கள் பார்க்க வேணும். ஏன்னு சொன்னால், பிறகு மாறிச்சாரி ஆளை போட்டு வீணா இவர்கிட்ட வந்து நாங்கள் இவரை மாறி தண்டு போட்டோம் என்ற ஒரு தகவல் உண்டு எங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பாக இருக்கும். எனவே இவரை பற்றின ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இவர்கிட்ட சேப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொசு இருக்குது தானே, அதாவது நுளம்பு இல்லை. இந்தியாவில் நுளம்பையும் கொசு என்றுவார்கள். இங்கே இலங்கையில் கொசு என்று சொல்கிறது அந்த சின்ன பழங்கள் அதுகளில் மொய்க்கும் ஒரு சிறியது. அதை விட கொஞ்சம் அதுன்ற ஒரு டபுள் மடங்கு அந்த மாதிரி சைஸில் இருக்கும். இவருடைய சேப் வந்து பார்த்தீங்கன்னா கருத்த உடலில் வெள்ளைப்புள்ளிகள், கருத்த உடலில் வெள்ளைப்புள்ளி தான் இவருடைய சேப். கருப்புடலில் வெள்ளை டொட்டாக இருக்கும். பார்த்தால் தெரியும் அது ஒரு பயங்கரமான ஒரு நுளம்பு மாதிரி இருக்கும். இவர் வந்து பறக்கிற நேரம் பார்த்தீங்களென்றால் காலையில் 6 மணியிலேருந்து 9 மணி மட்டும் சாதாரணமாக பறக்கும். பின்னேரத்தில் 3லேருந்து 6 மணி மட்டும் பறக்கும். அதனால தான் நாங்கள் சொல்கிறது இரவில் கடிக்கிற நுளம்பு இது இல்லை. எப்பவும் வந்து நாங்கள் ஒரு ஆளுக்கு டெங்கு காய்ச்சல் வந்தால் அவர் வந்த நேரங்களை வந்து கேட்போம். அதால் கேட்குறது ஒரு காலம் இரவு தங்கி நின்றதை பற்றி நாங்கள் பெருசாக கேட்குறதில்ல. ஒன்றில் வேலைத்தளத்திலேயோ அல்லது பாடசாலை மாணவர்கள் அந்த நேரத்தில் பாடசாலையிலையோ அல்லது தனியார் கல்வி நிறுவனங்களில் தான் இந்த கடிக்கிற நேரத்தில் அவர் நிற்க போகிறார். அப்போ உங்களுக்கு விளங்கிட்டது கடிக்கிற நேரம் வந்து இதுதான். அடுத்த விஷயம் பார்த்தீங்களன்னு சொன்னால், இவர் பெருகிற இடத்தை பற்றி கட்டாயம் தெளிவு வேணும். என்னென்னு சொன்னால், நாங்கள் டெங்கு தரிசிப்புக்குன்னு சொல்லி வீட்டை போக மக்களுக்கு ஒரு ஐடியா இல்லை. அவர்கள் போனோன்னு விளக்கு மாற்ற தூக்கிட்டு பிஹெச்ஐ வாங்க, நாங்கள் எல்லாம் நீட்டாக தான் இருக்கிறோம், பார்த்தீங்கள் தானே போலீஸ் மாமா, பார்த்தீங்க தானே நாங்கள் எல்லாம் நீட்டாக தான் இருக்கிறோம்னு சின்ன பிள்ளைகள் எல்லாம் சொல்லிவிடும். பிரச்சனை அது இல்லை, உங்களுக்கு அது தொடர்பான தெளிவில்லை. இந்த நுளம்பு எப்பவும் நல்ல தண்ணிக்கு தான் இருக்கும், ஊற்ற தண்ணிக்கு எல்லாம் இருக்காது. அழுக்கான நீருக்குள்ள இருக்கிறது வந்து கியூலெக்ஸ் என்று யானைக்கால பரப்புற நோய். அது வந்து இங்கே பொதுவாக வடக்கில் குறைவு, தென்பகுதியில் இருக்குது. இவர் வந்து எப்பவும் நல்ல தண்ணிக்குள்ள ஸ்டெக்னட் வாட்டர் தேங்குற தண்ணிக்கு தான் இருக்கும். அப்போ முதலாவது நல்ல தண்ணி ஆடாமல் அசையாமல் இருக்கிற தண்ணிக்குள்ள தேங்குற தண்ணிக்குள்ள தான் இவர் முட்டையிடுவார். உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன்டா, எப்பவும் வந்து இவர் வந்து அந்த ஆடாமல் அசையாமல் ஒரு இடமா நிற்கிற தண்ணிக்குள்ளே போய் எப்பவும் எங்களை பாசையில் சொன்னால் ஓசியில் பிள்ளை பேர் பார்க்குறதுக்கு தான் இவர் விரும்புவார். என்னென்னா, தனக்கு எந்த விதத்துலேயும் டிஸ்டர்ப் இருக்காது, தன்னுடைய சந்ததி அடுத்த சந்ததி வளமாக ஒரே இடத்துல நிறைய பேர் பெருக வேணுமென்றதுக்காக இவர் வந்து ஆடாமை அசையாமல் நிற்கிற இருண்ட பின்னணியுடைய சிறிய நீர்த்தேக்கங்களுக்கெல்லாம் இவர் முட்டையிடுவார். இந்த விஷயம் நிறைய மக்களுக்கு தெரிகிறதில்லை. இருண்ட பின்னணியுடைய சிறிய நீர்த்தேக்கங்கள் நான் சொல்கிறது என்னென்னு சொன்னால், இந்த டயர்கள், கோம்பைகள், சிரட்டைகள், வாய்க்கால்கள், பீலிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டயரெல்லாம் பேக்ரவுண்ட் வந்து கருப்பு தண்ணி, கருப்பு பேக்ரவுண்ட், மன்னிக்க வேண்டும், கருப்பு பேக்ரவுண்ட், நல்ல தண்ணி ஆடாமை அசையாமல் இருந்தால் அதுக்குள்ளே போய் கட்டாயமாக இந்த ஈடிஸ் நுளம்பு வந்து முட்டையை இட்டுட்டு போகும். இப்போ எங்களுடைய பிரச்சனை என்னென்னு சொன்னால், ஜோக்கட் கப் அப்படியான பாத்திரங்கள் எல்லாம் நீங்கள் வந்தால் அகற்ற சொல்கிறீங்களே பிஹெச்ஐ, அதுக்குள்ளே வருமானு கேட்டால் வரும். ஜோக்கட் கப் ஒரு மண்ணுக்கு மேலே இருக்க, மேலே நின்று அந்த நுளம்பு பார்க்க மண்ணுக்கு மேலே இருக்க பேக்ரவுண்ட் வந்து கருப்பாக தான் இருக்கும். அப்போ அதுவும் போய் அதுக்கு முட்டையிடும். சில பேர் வீட்டில் இருக்கிற தொட்டிகளை வந்து கழுவிட்டு தண்ணி அடித்து விடுவீங்க. நாங்கள் போனால் சொல்லுவீங்க பிஹெச்ஐ இன்றைக்கு தான் இந்த தண்ணி அடித்தது, ஆனால் நீங்கள் வந்தோன்னு சொல்கிறீங்க குடம்பி இருக்குன்னு சொல்லி. அதை என்னென்னு சொன்னால், அந்த தொட்டியினுடைய உட்புறத்தில் நீங்கள் உறைஞ்சி கழுவாதால் அந்த பாசிக்குள்ளே நுளம்பினது முட்டைகள் இருக்கும். நீங்கள் தண்ணியை அடிக்க திருப்ப அது வந்து
உடனடியாக உருவாகி வரும். அதனால் தொட்டியை கழுவி உறைஞ்சி கழுவி தண்ணியை நிரப்புறது தான் சால பொருத்தம். எங்களோட நிலமட்ட தொட்டிகள் இருக்கும், நாங்கள் மோட்டரை போட்டுட்டு தண்ணி அடித்து குளிப்போமே, இதுகளை வந்து உறைஞ்சி கழுவ வேணும். அநேகமான மக்கள் அதை செய்கிறீங்க. ஒரு சீலையோ அல்லது ஒரு என் கேப்போ ஒன்று வச்சிருப்பீங்க, அதை திறந்து போட்டு டக்குனு தண்ணி அடிக்கிறது திருப்பதுன்றது. அப்போ இந்த மாதிரியான விளையாட்டுகள் வந்து இந்த டெங்குக்கு வந்து சரி வராது. உறைஞ்சி கழுவ வேணும், குளோரின் போட்டு உறைஞ்சி கழுவ வேணும். திருப்பவும் சொல்கிறேன், நுளம்பு குடம்பிகள் ஒரு காலமும் குளோரினுக்கு சாக மாட்டுது. தேவையான மேலே ஏதாவது எண்ணப்படலை மூத்தி விட்டா சாகும். என்னென்னு சொன்னால் வலியுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டு அவை சுவாசிக்கலாமல் சாகும். குளோரினுக்கு நுளம்பு குடம்பிகள் சாகாது. அப்போ உறைஞ்சி தான் கழுவ வேணும். இது முதலாவது ஒரு செட்டப். இப்போ அநேகமான மக்களுடைய ஒரு செட்டப், நீங்கள் வடக்கு பகுதிகளில் வந்தால் மட்டும் எல்லா பக்கமும் பத்தைகளை மக்கள் வெட்டுவார்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், தென்பகுதியில் போனால் இந்த உயர புல்லு நிற்கும். அப்போ அங்கே டெங்குகள் ஒன்றும் வாரையிலையோ டெங்கு பரவுரையிலையோ ஒன்று நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்கும். பிரச்சனை என்னென்றால் பச்சைகள் வந்து பிரச்சனை இல்லை. எப்போ வந்து ஆண் நுளம்புகள் வந்து தாவரச்சாறுகளை குடிக்கும். ஆம்பளைகள் பாவம், எப்போ வந்து சைவம் வெஜிடேரியன்ஸ். இந்த பொம்பளைகள் தான் நுளம்பில் அவை வந்து முட்டைகளுக்காகவும் தங்களுடைய இனப்பெருக்க காலத்தில் அவர்களுக்கு நிறைய நியூட்ரிஷன்ஸ் தேவை. அதுக்காண்டி தான் அவர்கள் வந்து மனிதர்களுடைய விலங்குகளினுடைய ஆடு மாட்டினுடைய தான் ஃபஸ்ட்டாக விரும்பும். அதுக்கு பிறகு எங்கள்கிட்ட வரும். அந்த குருதியை வந்து அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால், பற்றைகளை ஏன் வெட்ட சொல்கிறதுன்னு சொன்னால், எங்களுடைய மக்கள் நான் சொன்ன இந்த இந்த கோம்பைகள், சிரட்டைகள், தகரப்பேணிகள், பியர் டின்னுகள், டயர்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் வந்து ஒரு 10 காணிகளுக்கு கொண்டே போட்டு விட்டுருவினோம். இந்த 10 காணிகள் கூட அநேகமான 10 காணிகள் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிற சில உறவுகள், இந்த வெளிநாட்டில் நீங்கள் இருப்பீங்க, இந்த காணிகள் வந்து சொந்தக்காரர்கிட்ட கொடுக்க பராமரிப்பற்றிருக்கும். அப்போ பற்றைகள் வளரும். அப்போ எல்லாரும் கொண்டு வந்து அதில் இப்போ குப்பை ஒட்டுவினோம். இப்போ கிட்டடியில் கூட அந்த சில வீடியோக்கள் ட்ரெண்டிங் ஆகிடுங்க. போகிற போக்கில் அப்படியே மோட்டர் சைக்கிளில் போட்டுட்டு கையை விட்டுட்டு போகிறது குப்பையை இப்படியான இடங்கள்லாம் போடுவினோம். அப்போ பச்சை காணிகளுக்கு நாங்கள் இப்படியான குப்பைகளை கொண்டு போய் போடேக்க நுளம்புக்கு வந்து அது ரூம் போட்டு கொடுத்த மாதிரி. எப்படின்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி டிஸ்டர்ப் இல்லை, ஆடாமை அசையாமல் நிற்கிது, மேலே நிழல் வடிவாக மழை தண்ணி போய் அந்த பேணியல் மீன்பின் பேணியல் எல்லாத்துக்கையும் நிற்க ஆடாமை அசையாமல் அதுகளுக்கு இருந்து பெருகி கொண்டு இருக்கும். உங்களுக்கு தெரிய வேணும், இந்த நுளம்பை அழிக்கிறதுக்குரிய பெட்டரான வழியை தான் தெரிய வேணும். அதை சொல்லித்தர போகிறேன் உங்களுக்கு. எப்பவும் வந்து நுளம்புகள் வந்தால் முந்தி வந்து புகையூட்டம் செய்கிறது, அதாவது ஃபொகிங் என்று சொல்கிறது. அது வந்து உண்மையாக பாக்ஸ் மாடலில் தான் நாங்கள் செய்ய வேணும். உங்களுக்கு தெரியும், சில விஷயங்கள் வந்து பாக்ஸ் மாடலில் தான். இப்போ சில கதைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாக்ஸ் பண்ணி அடிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பாக்ஸ் பண்ணி அடிக்க தான் அது நுளம்பும் வந்து எங்களை மனிதர்களை மாதிரி ஒரு பக்கத்தால் புகையடிக்குதுன்னா இன்னொரு பக்கத்தாலே ஓடும். அப்போ பாக்ஸ் பண்ணி அடிக்க நடுவில் மாட்டப்படும். இப்போ உங்களை நான் கேட்குறேன், பாக்ஸ் பண்ணி அடிக்கக்கூடிய புகை அடிக்கக்கூடிய தரைத்தோற்ற அமைப்போ அதுக்குரிய இயந்திர வசதிகளோ எல்லா இடமும் இருக்குமெண்டு இல்லை. அதால் வந்து பெட்டரானவே பாக்ஸ் நான் ஃபொக்கிங்கை வந்து ஒரு காலமும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னு சொன்னால், அதில் வந்து இந்த ஆத்திரப்போடான்ற குரூப்புகளை தான் எங்களோட நுளம்பெல்லாம் பெறுது. ஆத்திரப்போடாக்கள் வந்து மூட்டுக்காலிகள் என்று சொல்கிறது, வாத நாளியால் சுவாசிக்கிறது. அந்த சுவாச துவாரங்களுக்குள்ளால இந்த மருந்து போய் இந்த அதில் நாங்கள் கலக்கிற பெஸ்காட் அப்படியான மருந்துகள், டீசல் அல்லது மண்ணெண்ணெய் கலந்து அடிக்கிறது. அந்த பெஸ்காட் வந்து என்ன செய்யும் என்றால் அவர்களுடைய சுவாசத்துக்குள்ளால் போய் தான் நாக்களை முடிக்கிறது. இப்போ அதை மட்டும்தான் முடிக்குதான்னு பார்த்தா இல்லை, சகல ஆத்திரப்போடாக்கள் முக்கியமாக இந்த மகரந்த சேர்க்கைகளுக்கு உதவுற தேனீக்கள் உட்பட எல்லாத்தையும் முடிச்சு விட்ரும். அதால் தாவரங்கள் கூட காய்க்காது, மகரந்த சேர்க்கை நடக்காது என்னென்று தான் காய்க்கும். அதால் ஃபொகிங்கை வந்து எல்லாரும் விரும்புறது இல்லை. பெட்டரானவே என்னென்னு சொன்னால், நாங்கள் மினக்கட்டு ஃபொகிங் அடித்தாலும் ஒரு 10-15 நிமிடம் சாகுதுன்றது ஐமிச்சம். ஏனென்றால் அது அந்த புகையினுடைய செறிவு, அது காற்றோட்ட திசைகள், தரைத்தோட்ட அமைப்பு எல்லாத்தையும் பார்த்தால் அது ஒரு பெட்டரான மெத்தட் வந்து என்னுடைய 10 வருஷ அனுபவத்தில் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட டெங்கு கேஸுகளை ஹேண்டில் பண்ணி நான் ஒரு ஏரியாவில் வேலை செய்ய. அப்போ எனக்கு அதை பற்றி இன்னும் ஒரு அனுபவம் இருக்குது, அதை பற்றி சொல்கிற கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது. அடுத்த விஷயம், அப்போ என்ன நிரூபன் பெட்டர் வே, என்ன தான் பெட்டர் வேண்டா, இந்த நுளம்பின் பிஹேவியரை பார்த்தீங்களா, ஒரு சிரட்டை அல்லது ஒரு டயர் ஒரு பியர் டின்னுக்கு போய் ஒரே தடவையில் 200 தொடக்கம் 400 முட்டைகளை அவர் விடுவார். அப்போ அதுக்குள்ளே ஒரு 2-3 நாளில் பொறிச்சு அவர் வந்து குடம்பி என்ற நிலையை அடையும். பிறகு அது கூட்டுப்புழு என்ற நிலையை அடைஞ்சு பிறகு அவர் சாதாரண நிறைவுடலியாக கிட்டத்தட்ட ஒரு கிழமை தொடக்கம் 10 நாளைக்குள்ள அவர் பறந்து வந்துடுவார். இந்த கேப்புக்குள்ள நாங்கள் ஒரு சிரட்டையை போய் கவுட்டு ஊற்றி விட்டோம்டா, யோசிச்சு பாருங்க, ஒரு செலவும் இல்லாமல் ஒரே தடவையில் எவ்வளவு நாங்கள் எண்ணிக்கையான உடம்புகளை அழிக்கிறோம்ண்டு. அப்போ இதுதான் பெட்டரானதே. வீடுகளில் நாங்கள் பார்க்க வரைக்க விளக்கு மாற்ற தூக்கி கொண்டு ஓடக்கூடாது. இப்படியான இருண்ட பின்னணியுடைய சிறிய நீர்த்தேக்கங்கள், முக்கியமாக ஸ்டெக்னட் வாட்டர், தேங்கத்தக்க நீர்த்தேக்கங்களை அழிச்சு விட்டால் சரி. இதுதான் விஷயம். இது வந்து நான் இதுவரைக்கும் கதைச்சது வந்து நுளம்பினுடைய பிஹேவியர்கள். ஏனென்று சொன்னால், நுளம்பை அழிப்பதற்கு அவருடைய பிஹேவியர் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். அப்போ ஃபொக்கிங் அடிக்கிற நேரத்தை நீங்கள் பார்த்தீங்கள் என்றால், எந்த நேரம் பரப்புகிறோம் அந்த நேரம் தான் அடிக்கலாம் இல்லையா? அதனால் காலை மேலே
அடிக்க வேணும், அல்லது நான் சொன்ன இந்த பின்னேரம் 3லேருந்து 6 மணிக்கு அடிக்கணும், அல்லது காலம் 9 மணிக்கு அடிக்க வேணும். எங்கேயோ ஒரு இடத்தை நடு வெயிலுக்கு 12 மணிக்கு போய் ஃபொக்கிங் அடித்தார்களாம். அப்போ அந்த ப்ரோக்ராம் பிரியோசனம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை. அந்த நேரம் நுழம்பங்கேன் போய் நித்திரோலும் அதுக்கு வெளிக்கிட்டு பறக்கிற நேரம் தான் அடிக்கணும். ஒரு ஆள் வெளியில் வரைக்கும் தான் அவரை டார்கெட் பண்ணலாம் இல்லையா? இது கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். இது மட்டும் இல்லை, இந்த நுழம்பினது ஏனைய பிஹேவியர்கள் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். இவர் கடிக்கிறது இப்போ வெளியில் தெரிகிறவங்களுக்கு கைகள் அல்லது காலுக்கு கீழே கூடின பாகம் கடிப்பார். ஆக உயரத்துக்கு பெருசாக பறக்க மாட்டார். அதால் உடலை மூடின ஆடைகள் அணிஞ்சிட்டு போனாலே ஏழுமானவரை பைட்டிங்கை குறைக்கலாம். இது நான் என்ன மாதிரி தடுக்கிறதுன்னு பிறகு சொல்லித்தாரேன். இப்போ அநேகமான ஆட்களுக்குள்ள சந்தேகம், இந்த மழை வந்தோடனே என்னென்ன நுழம்புகள் எல்லாம் வருது என்று சொல்லி ஒரு சந்தேகம். சில பேர் யோசிப்பினாங்க, கடவுள் படைச்சவர் அந்த நேரம் பார்த்து என்று சொல்லி பார்த்தா அநேகமான ஆட்களுக்கு தெரியும். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன். ஒரு நுழம்பினது முட்டை 6 மாதங்கள் தொடக்கம் 1 வருடம் மட்டும் உயிரோடு இருக்கும். ஈரழிப்பான அதுக்குரிய சூழ்நிலையில் அது இருக்கேக்க இருக்கும். உதாரணமாக வீட்டுக்கு மேலே ஒரு தண்ணி நிற்கக்கூடிய ஒரு இடம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல நுழம்பு போய் முட்டை எடுத்து அதுக்கு பிறகு வெயில் காரணமாக வற்றி விட்டது என்று வச்சால் அந்த இடத்த திருப்ப அடுத்த வருஷம் அல்லது ஒரு 6 மாதத்தில் மழை பெய்யக்க அந்த முட்டைகள் தான் பொறிச்சு நுழம்பாக வாரது வளர்ப்போம். அப்போ நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இப்படியான பொருட்கள், முக்கியமாக சிரட்டைகள், கோம்பைகள், தகர பேணிகள், யோகட் கப்புகள், பொலித்தீன்கள், இப்படியானதுகளை நாங்கள் என்ன செய்ய வேணும் என்றால் ஒரு மழைப்படாத இடத்த கட்டி வைக்க வேணும். எங்களுடைய டெங்கு கழிவகற்றல் ப்ரோக்ராம்களில் எல்லாரும் பிள்ளை என்னன்னு சொன்னால் உறவேக்களில் போட்டு இப்படியான பொருட்களை கட்டி போட்டு கொண்டு ரோட்டில் வச்சுருப்பினோம். சில வேளைகள் அது ரோட்டில் ஒரு 4-5 நாட்கள் கிடக்கும். யோசிச்சு பாருங்க, மேலால் மழை பெய்யக்க அந்த மழை தண்ணி கட்டாயம் உரப்பைக்குள்ளால் வடிஞ்சு உள்ளுக்கு போய் அந்த பேணிகளுக்கு நிற்க ஒரு 4-5 நாள் நின்றா அந்த நுழம்பு அதுக்குள்ள உற்பத்தி ஆகிவிடும். பிறகு அது பறக்கும். கட்டாயம் இதில் முக்கியமானது பற்றைக்காணிகள். பற்றைக்காணிகளை வெட்டோணுமெண்டில்லை, பற்றைக்காணிகளுக்கு இருக்கிற இப்படியான திண்ம கழிவுகளை, முக்க முடியாத இருண்ட பின்னணியுடைய சிறிய நீர்த்தேக்கங்களை அகற்ற வேணும். சும்மா எல்லாத்துக்கும் போட்டு பத்தையை வெட்டி கொண்டு வேலை இல்லை. என்னென்னு சொன்னால் பற்றைகளை வெட்டினா இந்த முயல்கள் அப்படியான விலங்குகள் எல்லாம் போய் எங்கே இருக்கிறது? எனவே மக்கள் கொஞ்சம் சிந்திங்க. போனோன்னு விளக்கு மாற்ற தூக்குறதும் பற்றைகளை வெட்டுறதும் இல்லை இந்த ப்ரோக்ராம். நீர் தேங்கக்கூடிய சிறிய நீர்த்தேக்கம், இருண்ட பின்னணியுடைய எல்லாம் ஐடியா வரணும். முக்கியமாக வீட்டுக்கு மேலே இருக்கிற பீலிகள், வீட்டுக்கு மேலே சிலவில் ஏதாவது பள்ளமான இடங்களில் தண்ணி நிற்கலாம், ஆடாமை அசையாமல் நிற்கலாம். முக்கியமாக இன்டோர் ப்ரீடிங் சைட் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்கான விஷயம். வீட்டுக்கு உள்ளே எல்லாம் பரிசோதிப்பார்கள். காரணம், குளிர்சாதன பட்டிக்கு பின்னுக்கு இருக்கிற அந்த நீர் வரக்கூடிய பகுதி சில நவீன மாடல்கள் அது இல்லை. அதுக்குள்ளெல்லாம் எண்ணெய் விட்டு விடணும். காரணம், அந்த தண்ணிக்குள்ளே நுழம்பு போயிட்டு முட்டை இட்டு பெருக்கமடையக்கூடிய சாத்தியம் இருக்குது. நீங்கள் வெளியிலெல்லாம் நீட்டாக இருக்குன்னு பார்ப்பீங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே நுழம்புன்னு பார்ப்பீங்க. கட்டாயம் அப்போ அப்படியான இடங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த காணொலியை பார்க்குற ஒவ்வொரு ஆட்களுமே கட்டாயம் இதை ஷேர் பண்ணி மற்றவர்களுக்கு பகிர்ந்து விட வேணும். என்னென்னு சொன்னால் இந்த தகவல் ஒரு ஆளுக்காக சில வேளை தெரியாமல் இருக்கும். சில வேளை டெங்கு அந்த வீட்டில் அலைஞ்ச ஆளுக்கு தான் அது இந்த விஷயம் தெரியும். நீங்கள் யோசிக்கலாம், என்ன சாதாரண காய்ச்சல் தானே என்று. டெங்கு வந்தால் எப்படியும் ஆழை முறிச்செடுக்கும். ஆழை முறிச்செடுத்தால் என்ன, அது அறிகுறிகளை பிறகு சொல்லுறேன். ஆழை முறிச்செடுக்க அவர்களுடைய குடும்பம் வைத்தியசாலையில் இருக்க இவர் இங்கேருந்து ஆஸ்பத்திரிக்கு போகணும். அந்த போக்குவரத்து செலவு, குடும்பத்திலேருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற உணர்வு, வீட்டில் கள்ளன் வரலாம்ன்ற அச்சம், எவ்வளோ பிரச்சனைகள் யோசிச்சு பாருங்கள். சாதாரணமாக ஒரு சின்ன பிள்ளையுடைய, அதுவும் உயிரிழப்பு என்று யாருக்காவது ஏற்பட்டுட்டால் அது எவ்வளோ இன்னும் சோகமான விஷயம். இப்போ நான் ஒரு முக்கியமான கட்டத்துக்குள்ளே போக போகிறேன். ஏஜெண்டை பற்றி கதைச்சேன். நான் ஹோஸ்ட் என்ற மனிதன் என்ற விஷயத்துக்குள்ளே கிட்டத்தட்ட வரப்போகிறேன். என்வைரன்மெண்ட் சொல்லிட்டேன், சுற்றாடல் சொல்லிட்டேன். ஹோஸ்ட்டுக்குள்ளே பார்த்தால் முக்கியமாக அறிகுறிகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். டெங்கு கண்டு ஸ்பெசிஃபிக்கான அறிகுறிகள் இருக்குது. எல்லா வைரஸ் காய்ச்சல்களுக்கும் அநேகமாக ஒரே அறிகுறிகளை சொல்லுவார்கள். ஃபெப்ரைல் இல்னஸ் என்று சொல்லுவார்கள். சாதாரணமாக ஒரு கடுமையான காய்ச்சல் ஒன்று இருக்கும். காய்ச்சல் என்று உங்களுக்கு தெரியும், சாதாரணமான மனித உடல் வெப்பநிலையை விட அதிகரிக்கிறது தான் காய்ச்சல். அதன் மெக்கானிசம் என்னென்னா, புதுசாக ஒரு ஆள் வரைக்க எங்கள் உடம்பு போராடுது. அதாலையும் அந்த ஆன்டிபாடி ஆன்டிஜன் ரியாக்ஷனாலே எங்களோட உடலின் வெப்பநிலை அதிகரித்து காய்ச்சல் வர்றது எல்லாருக்கும் தெரியும். அதால் குருதியில் நச்சுத்தன்மையான விளைவுகளும் உருவாகிறது தெரியும். பிரச்சனை, டெங்கு காய்ச்சலுக்கு காய்ச்சல், தலையிடி, சக்தி, இப்படியான விஷயங்களோட அடிவயிற்றிலனோ உடலில் சில சிவப்பு அடையாளங்கள், இப்படியான விடயத்தோட கட்டாயமாக இந்த விஷயம் முக்கியமாக இருக்கும். அதாவது ரெக்டோ ஓபிட்டல் பெயின் என்று சொல்லப்படுறது. கண்ணுக்கு பின்னால் யோசிச்சு பாருங்க, என்னுடைய கண்ணை யோசிச்சு பாருங்க, அது நான் கற்பனை பண்ணித்தான் நீங்கள் பார்க்கணும். அதுக்கு பின்னால் ஒரு ஊசியாலை குத்தினால் எப்படி உணர்வு இருக்குமோ அந்த உணர்வை தான் சொல்கிறது ரெக்டோ ஓபிட்டல் பெயின் என்று சொல்கிறது. மாணவர்களோ அல்லது சாதாரண நோயாளிகள் சொல்லிவிடும், எனக்கு கண்ணுக்குள்ளே ஏதோ குத்துற மாதிரி கிடக்குது, காய்ச்சலாக கிடக்குது, தலைப்பேரம் அப்படி இருக்குது என்று சொன்னால் உடனடியாக நீங்கள் 1 நாள் 2 நாள் மேக்சிமம் 3 நாள் 2ஆம் நாளே வைத்தியசாலைக்கு போயிட்டு குருதி பரிசோதனை செய்ய வேணும். 3 நாளைக்கு மிஞ்சி வீட்டில் இருக்கக்கூடாது.
குருதி பரிசோதனை செய்யக்க ஆரம்பத்தில் சில வேளை அந்த குருதி பரிசோதனையில் இனங்காண முடியாட்டி 3ஆம் நாளோ 2ஆம் நாள் இனங்காணப்படும். அப்போ என்ன விஷயம் என்று சொன்னால் எங்களுடைய குருதியில் வெண்குழியங்கள் என்று சொல்லி இருக்குது. வெண்குழியங்கள் வந்து சாதாரணமாக 11,000 வரைக்கும் இருக்கும் 1 மில்லிமீட்டர் கனம் குருதியில். இந்த டெங்கு வந்த ஆக்களுக்கு இந்த வெண்குழியத்தின் அளவு வந்து குறைவடையும். அதை லீகோபினியான்னு சொல்கிறது. அது எவ்வளவுத்துக்கு குறையும் என்றால் 5,000 என்ற அளவிலும் பார்க்க குறையும். அதை வைத்தே வைத்தியர்கள் முடிவு செய்வார்கள், ஓஹோ இவருக்கு டெங்கு தொடங்கி இருக்குது. அடுத்தது வந்து த்ரோம்போசைட்டோபினியான்னு சொல்கிறது, எங்களோட உடலில் ரத்தம் பெருகினால் அதை அடைக்கிறதுக்குன்னு சொல்லி கடவுள் ஒரு ஆளை படைச்சி வச்சிருக்கிறார். அவர் தான் குருதி சிறுதட்டு. இப்போ உதாரணமாக எங்களுக்கு ஒரு காயம் வந்துட்டு இருந்தாலோ, ஒரு கல் குத்திட்டு இருந்தாலோ, ஒரு ஊசி குத்திட்டு இருந்தாலோ முழு ரத்தமும் அப்படி வெளியில் போய் ஆள் சாகிறதா இல்லை. கொஞ்சத்தில் இந்த ரத்தம் வந்து கட்டியாகிடும். அது குருதி உறைதல் என்ற விஷயம் 10ஆம் ஆண்டு பிள்ளைக்கே தெரியும். அந்த பைப்ரினோஜனும் அதே மாதிரி சில முதல் ஒரு புரதங்களும் சேர்ந்து ஒரு வேலை மாதிரியான அமைப்பு உருவாக்கப்பட்டு குருதி சிறுதட்டுடையும் த்ரோம்போபிளாஸ்டின் விடுவிக்கப்படும் ஒரு வேலை மாதிரி வந்து எங்களோட உடம்பே எங்களை பாதுகாக்கிற செட்டப் இருக்குது. அதாவது எங்கெல்லாம் லீக்கேஜ் வருதோ இந்த வைரஸ் என்ன செய்யும் என்றால் குருதி குழாய்களை போய் ஓட்டையாக்கும். குருதி குழாய்களை வைரஸ் மட்டுமில்லை, அந்த வைரஸுக்கும் ஆன்டிபாடிக்குமான ரியாக்ஷன்ஸால் வர விளைவுகளும் வந்து ஓட்டையாக்க குருதி பெருக்கு வந்தும். அதைத்தான் சொல்கிறது பிளட் லீக்கேஜ்னு சொல்கிறது. அந்த லீக்கேஜ் வரைக்க என்ன செய்யும், அதை அடைக்க வேணுமெண்டா யார் போக வேணும், இந்த குருதி சிறுதட்டு போகணும். இந்த குருதி சிறுதட்டு போய் என்ன செய்யுது, கிட்டத்தட்ட ஒரு தற்கொலை படை மாதிரி அதால் தண்ணி அழிச்சு கொண்டு தான் அதை காப்பாற்றுது. அப்போ என்ன செய்யுது என்றால் அவற்றை எண்ணிக்கை வந்து சடுதியாக குறைவடையும். சாதாரணமாக 450,000 வரைக்கும் இருக்குமாம். ஆனால் இந்த டெங்கு வந்தாக்களுக்கு படிப்படியாக குறைஞ்சு வைத்தியர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் இதுக்கு பிறகுண்டா டெங்குண்டு. அந்த பெறுமதி எவ்வளவுண்டா 150,000, 1.5 லட்சத்திலும் பார்க்க குறைவடையக்க அது டெங்கு என்ற அந்த கண்டிஷனுக்கு போயிடும். ஆக மொத்தத்தில் வெண்குழியம் 5,000 விட குறைவாகவும் குருதி சிறுதட்டு 1,50,000 விட குறைவாகவும் இருக்க டெங்கு என்ற கண்டிஷனுக்கு வரும். இதை தவிர நாங்கள் செய்யக்கூடியது ஆன்டிஜென் டெஸ்ட் இருக்குது. அதை விட NS1 என்று சொல்கிறது, அதை விட சில ஆன்டிபாடி டெஸ்ட்டுகள் இருக்குது. IgG IgM என்று நீங்கள் யோசிக்கலாம், என்ன கேம்களோட பேர் சொல்கிறீங்களோ BHA என்று. இல்லை, IgG என்று சொல்கிறது எங்களுக்கு ஒரு கொஞ்ச நாள் முன்னம் அந்த டெங்கு வந்து அதனுடைய ஆன்டிபாடி இருந்து என்றால் ஏற்கனவே டெங்கு வந்தாக்களுக்கு IgG பாசிட்டிவாக வரும். IgM என்றது இப்போ கிட்டடியில் டெங்கு வந்தாக்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். இதை வைத்து வைத்தியர்கள் முடிவு செய்வார்கள் இவருக்கு டெங்கு வந்திருக்குன்னு சொல்லி. முக்கியமாக இந்த டெங்குக்கு இந்த அறிகுறியும் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடுமையான காய்ச்சல், கண்ணுக்கு பின்னால் சுல்சுலண்டுனோ, அதே மாதிரி சத்தி இருக்கலாம், உடம்பெல்லாம் முறிச்ச மாதிரி அடிச்சு போட்ட மாதிரி தசை நோவு, அதே மாதிரி எண்பு நோவு, இப்படியான விஷயங்கள் இருக்கலாம். இதை விட இந்த குருதியில் இப்படியான பெருமானங்களும் காணப்படும். இது மட்டும் இல்லை, இந்த டெங்குக்கு என்ன தீர்வுன்னு நான் கட்டாயம் சொல்ல வேணும். முக்கியமாக ஒரே ஒரு தீர்வு தான், இந்த நுழம்பு பெறுகிற இடங்களை அழிச்சு விட்டா அவர் பெறுகிற இடம் இல்லாட்டி வரமாட்டார். நீங்கள் யோசிக்கலாம், இந்த டெங்கு வந்து எல்லா இடமும் இலங்கையில் முற்றாக ஒழிக்க முடியுமா என்றால் எல்லாரும் சேர்ந்தால் ஒழிக்க முடியும். ஆனால் இந்த பெரிய சுத்தமான நாடுன்னு சொல்லக்கூடிய சிங்கப்பூரில் கூட டெங்குகள் இருக்குது. காரணம் அவர்கள் அந்த ட்ரைனேஜுகள் அப்படியான இடங்கள்ல இருக்குது. இப்போ எங்களுடைய மக்கள்கிட்ட டவுட் என்னென்னா, அநேகமான நாட்கள் போனோன்னு சொல்கிறது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற கழிவு வாய்க்கால் அதை போய் பாருங்க முதல், அதுக்கு பிறகு எங்கட விட்ட வாரியலண்டு நான் அடித்து சொல்லுவேன். அதுக்குள்ள டெங்கு நுழம்பு பெருகாதுண்டு. அப்போ நீங்கள் யோசிக்க போகிறீங்களா, ஏன் PHA அப்படி சொல்கிறீங்களென்றால் அது வந்து ஸ்மால் வாட்டர் கலெக்ஷன் இல்லை, அது ஒரு லார்ஜ் வாட்டர் கலெக்ஷன். அது ஓடுற தண்ணி, நிற்கிற தண்ணிக்குள்ளே வராது. அதை விட அதுக்குள்ளே மீன் இருக்குது. அந்த நுழம்பு குடம்பியை சாப்பிடக்கூடிய ஹெப்பீஸ் வகையான மீன்கள் இருக்குது. சில கட்டுப்பாட்டு முறையில் இப்படியான மீன்களை கொண்டு வந்து விடுறது, அல்லது இந்த நுழம்புகளின் குடம்பிகளை அழிக்கக்கூடிய அபேட் என்று சொல்லப்படுற சில ரசாயன பதார்த்தங்களை நாங்கள் இப்படியான சிறிய நீர்த்தேக்கங்களில் இடுவோம். அப்போ மக்களுக்கு தெளிவாக விளங்க வேணும். அநேகமான மக்கள் விளக்கம் இல்லாமல் கதைக்கிற விஷயம் போய் ஆஸ்பத்திரியான் வாய்க்காலை பார்க்குறத விட்டுட்டு எங்கட விட்ட வந்துட்டார் இவர் பெரிய நீட்டானாலோ அதோ இது ஒன்று மக்கள் எங்களோட சண்டை பிடிப்பினம். அவர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்ட வேணும். இப்படியான இடங்கள்லையோ கிணத்துக்குள்ளே வேறு ஆண்டு பார்ப்போம். இருண்ட பின்னணியுடைய சிறிய நீர்த்தேக்கமா, இருண்ட பின்னணி சரி, ஆனால் அது பெரிய நீர்த்தேக்கம். சிறிய நீர்த்தேக்கங்களுக்கு தான் வரும். சொன்னால் நம்ப மாட்டீங்களா, இந்த பேராசிட்டமால் வார அந்த சின்ன காட்டில் ஒரு சின்ன பெனடோல் எடுத்து அப்புறம் ஒரு சின்ன இடவழி வரும் தானே, அதுக்குள்ளே மழை தண்ணி பெய்யக்க கூட அந்த ஒரு கொஞ்சம் தண்ணியில் கூட நுழம்பு போய் முட்டையிடும். அதான் அந்த பெம்பலான விஷயம். இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் சாதாரணமாக மழை காலத்தில் உடுப்பு துவைச்சி விட்டு பார்த்தா அதில் சின்ன சின்ன கருப்பு டொட்டாக இருக்கும். அதே ஒரு வாட்டர் கலெக்ஷன் நினச்சி நுழம்பு வந்து அதில் முட்டையிட்ட தான் அந்த அடையாளம். அது வந்து உண்மையாக நுழம்பினது முட்டைகள். அப்போ நீங்கள் யோசிக்க வேணும், அதுவும் வந்து எங்கே முட்டையிட்டு தன்னை பெருக்க வேணும் என்று சொல்ல ஒரு ஐடியாவில் திரிகிறதால இதனுடைய தடுப்பு முறைகள் வந்து இப்படியான இருண்ட பின்னணியுடைய தேங்கத்தக்க ஸ்டக்னட் வாட்டர்ஸை அழிக்க வேணும். இந்த நான் கதைச்சேக்கிய தீம் பேர்ட் என்னென்றால்
டார்க் பேக்ரவுண்ட் ஸ்மால் வாட்டர் கலெக்ஷன், டார்க் பேக்ரவுண்ட் ஸ்மால் வாட்டர் கலெக்ஷன். நீங்கள் அதைத்தான் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேணும். இது மட்டும் இல்லை, இப்படியான ஆடைகளை அணிகிறது, உடலை மூடிய ஆடைகளை அணிகிறது, நுளம்பு விரட்டிகள் என்று சொல்லி இருக்குது. சில கிரீம்கள், சில எண்ணெய்கள், காவட்டம் உள்ள எண்ணெய்கள், இப்படியான விஷயங்களை பூசினாலும் நுளம்பு வந்து கடிக்காது. அல்லது ஒரு வீட்டை ஒரு ஆளுக்கு டெங்கு காய்ச்சல் வந்துட்டுதுண்டா அந்த வீட்டை ஒரே ஒரு நுளம்பு வேலை தான் இருக்குண்டா எல்லாரும் யோசிப்பீங்க யாருக்கு அந்த நுளம்பு வேலையை கொடுக்குறேன்டா. நீங்கள் இப்போ எல்லாரும் சொல்கிறீங்க மிச்சம் எல்லாரும் போய் அதுக்கு படுத்தா சரிதானே. உண்மையாக டெங்கு காய்ச்சல் வந்தால் அவற்ற உடம்புல தான் அந்த கிருமி இருக்குது. ஏன்னா அந்த கிருமி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அகன்று செல்ல வேணுமே தவிர அதை அழிக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், நான் சொன்னால் மறந்து இல்லையண்டு. அப்போ அவரை மட்டும் நாங்கள் நுளம்பு வேலையை படுக்க விட்டால் மற்றாக்களுக்கு அவருக்கு கடித்த நுளம்பு கடிக்காட்டி பொதுவாக வராது. இதை தவிர புகையடிக்கிறத விட்டுட்டு உங்களுடைய சுற்றாடல்களை சுத்தமுத்தும் பார்த்து இப்படியான நீர்த்தக்கங்களை அகற்றி விடுறதோட மட்டும் இல்லாமல் இதுக்கு ரெண்டு தீர்வு தான். நல்ல நீர் ஆகாரங்களை எடுக்க வேணும். நீராகாரங்கள் என்று சொன்னோன்னு நீங்கள் இப்போ யோசிப்பீங்க பழச்சாறு ஓகே, தண்ணி ஓகே, இலக்கஞ்சி ஓகே, இந்த பப்பாயா ஜூஸுகள் ஓகே, பப்பாசி இலைகளை சில பேர் அடித்து குடிக்கிறவ, சோடா குடிக்கலாமான்னு கேட்பீங்கள். எந்த ஒரு நிறமூட்டிய பானங்களையும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை. ஏனெண்டா சில பேருக்கு டெங்கு அந்த லீக்கேஜ் அதேமாதிரி ஹெமரேஜ் இப்படியான பிரச்சனைகளில் அவர்கள் வாந்தி எடுக்க சில வேளை அது உண்மையாக வாந்தியா அல்லது சோடாவாண்டு இனங்காண முடியாது. அதனால் அதை நாங்கள் ஒரு காலமுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. அதை விட அது கெமிக்கல், ஏற்கனவே ஈரலுக்கு கணக்கு வேலையாக இருக்கும் இந்த நேரத்தில். பிறகு சோடாவையும் குடித்து மேலதிகமாக வேலையை கூட்டக்கூடாது. மாத்திரைகளும் வந்து பேராசிட்டமோல் எல்லாம் அதிகமாக போடக்கூடாது. காய்ச்சல் என்று சொன்னால் அவர்களுடைய உடல் நிறைக்கு ஏற்றவாறு அந்த பெனடோல் மாத்திரைகளை எடுத்துட்டு 7 மாதம் வரை விரைவாக வைத்தியசாலைக்கு மேக்சிமம் 2ஆம் நாளே போகிறது தான் பெட்டர் என்று நான் ஆலோசனை சொல்லுவேன். இதை விட நல்லாக ஓய்வெடுக்க வேணும். ஒரு ஆளுக்கு வந்து டெங்கு வருது, அவர் வைத்தியசாலையால் துண்டு வட்டி அதாவது டிஸ்சார்ஜ் பண்ணப்படுறார், அடுத்த நாளை வேலைக்கு போகலாமண்டா இல்லை. அவர் ஒரு 4-5 நாள் ஓய்வெடுத்துட்டு போகிறது நல்ல மேனன்னு சொன்னால் டெங்குக்கு ஒரே ஒரு தீர்வு தான் நல்ல ஃப்ளூயிட்டை குடிக்கிறது, முள்ளுக்கு நல்லா பெட் ரெஸ்ட் எடுக்கிறது மட்டும்தான் என்று நான் சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். டெங்கு காய்ச்சல் இப்போ எங்களுக்கு இப்போ வரலாம், ஏனெண்டா மழை பெய்ய தொடங்கி இருக்குது, திடீரென ஒரு அவுட் பிரேக் வரலாம். வந்தால் என்ன செய்ய வேணும், மக்கள் என்ன செய்ய வேணும், சும்மா பத்தையை வட்டி கொண்டு திரிகிறதா அல்லது விளக்கு மாற்ற தூக்கி கொண்டு திரிகிறதா அல்லது ஊருக்குள்ளே ஏதாவது நாங்கள் வைத்தியம் செய்து கொண்டு எங்களை பாட்டிலேயே இருக்க போகிறோமான்னு சொல்லி இப்போ நீங்கள் முடிவெடுத்திருப்பீங்கள். அப்போ நான் கிட்டத்தட்ட ஏஜெண்ட்டை பற்றி கதைச்சிருக்கிறேன், ஹாஸ்டை பற்றி கதைச்சிருக்கிறேன், என்வைரன்மெண்ட்டை பற்றி கதைச்சிருக்கிறேன். இந்த டெங்குக்கு உண்மையாக ஒரே ஒரு தீர்வு இந்த புரோக்கரான நுளம்பை வந்து அழிக்கிறது மட்டும்தான். அதுக்காக இந்தியாவில் நிறைய மெதட்டுகள் இருக்குது. முந்தி காலத்தில் வந்து மாடுகளை வெளியில் கட்டி வளர்ப்பினோமா, வெளியில் மாடுகள் கட்டினுண்டா வீட்டில் எங்களுக்கு நுளம்பு கடிக்காதேனுண்டா ஒரு உயிரினத்தின் வெளியில் வர CO2 வாயுவின் அளவை வச்சுக்கொண்டு தான் நுளம்பு அந்த இடத்துக்கு போகுது. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், சில பேர்ட்ட ரத்த வகைகள், சில பேர்ட்ட மூச்சு காத்துன்ற தன்மைக்கேற்ற மாதிரி ஒரு 4-5 பேர் நிற்கே சில பேருக்கு மட்டும் கூட நுளம்பு வந்து கிடைக்கும். அதே மாதிரி மாடு அப்படியான விஷயங்கள் இருந்தால், மாடு ஏற்கனவே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வெளியில் நின்றுதுண்டா மாட்டோட தான் போய் நுளம்பு மினக்கணும். இப்படியான விஷயங்களை கொஞ்சம் யோசியுங்கோ. டெங்கு வந்து வடிவாக கட்டுப்படுத்தலாம், முயற்சி செய்யுங்கோ. உங்களுடைய வீட்டில் யாருக்காவது இப்படி காய்ச்சல்கள் இப்படியான பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக வைத்தியசாலைக்கு போங்கோ. இந்த காணொளி உயிர் காக்கிற காணொளி, சாதாரணமாக கொசிப்படிக்கிற காணொளி இல்லை. 7 மாதம் வரைக்கும் நிறைய விஷயங்களை கவர் பண்ணியிருப்பேன் என்று நான் நினைக்கிறேன். ரெண்டாலும் ஏதாவது விஷயங்கள் மிஸ் ஆகியிருக்கும். நீங்கள் கேளுங்கோ. நிறுவன் இன்னதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லி கொமெண்டாக பதிவிடுங்கோ. ஏதாவது கேள்விகள் இருந்தால் நான் உடனடியாக பார்த்த உடனே ரிப்ளை பண்ணுவேன். மறக்காமல் இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்கன்னு வினயமாக கேட்டுக்கொண்டு, தமிழ்லேந்திரன் என்ற இந்த யூடியூப் தளம் வந்து சாதாரணமாக என்னுடைய ஒரு அடையாளம் என்றதை தாண்டி மக்களுக்கு நல்லவற்றையே விதைத்து செல்வோம் என்று என்னுடைய டிஸ்கிரிப்ஷனை தொடர்ந்து பார்க்குறாக்களுக்கு தெரியும். ஏதாவது வித்தியாசமாக நல்லது செய்யணும்னு யோசித்து செய்கிறது. எனவே அதுக்கு உங்களுடைய பூரண ஆதரவும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களுடைய கருத்துக்களையும் போடணும் என்று நான் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.